வணக்கம். பள்ளி ஆசிரியர்களுக்கு அதிரடி உத்தரவு. இனி பள்ளிக்கு லேட்டாக வந்தால் சம்பளம் கட் ஆகுமா? ஆசிரியர்களுக்கு புதிய கண்காணிப்பு முறையா? சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவுதான் என்ன? தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் செய்தி. சிஎம் விஜய் அவர்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாராம். இது உண்மையா வதந்தியா? மக்கள் ஏன் இதை பற்றி அதிகம் பேசுகிறார்கள்? என்ன உத்தரவு? சில தகவல்களின்படி பள்ளி ஆசிரியர்களின் வருகை கண்காணிப்பு, மாணவர்களின் ரிசல்ட் அடிப்படையில் ரிவ்யூ, நேரம் தவறாமல் பள்ளிக்கு வருதல், மொபைல் யூசேஜ் கண்ட்ரோல் கிளாஸ், அரசு பள்ளி தரத்தை உயர்த்த புதிய நடவடிக்கை, இவை போன்ற விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் அரசு என்ன செய்கிறது? தற்போது ஆக்கப்பூர்வமாக தமிழக அரசு அல்லது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முறையான ஜியோ வெளியிடவில்லை. சிஎம் விஜய் என்ற பெயரில் வரும் பல தகவல் சோசியல் மீடியாவில் ஸ்பெகுலேஷனாக இருக்கலாம் என்று கண்காணிக்கப்படுகிறது. டீச்சர்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது? சில ஆசிரியர்கள் டிசிப்ளினுக்கு நல்ல விஷயம் என்று சப்போர்ட் பண்ணனர். மற்றவர்கள் அதிக ப்ரெஷர் வேண்டாம் என கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால் எஜுகேஷன் ஃபீல்டில் பெரிய விவாதம் நடக்கிறது. பப்ளிக்கோட ஆப்ஷன் என்ன? பெற்றோர்கள் பலர் அரசு பள்ளிகளில் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் நல்லது என்கிறார்கள். மாணவர்களும் நல்ல டீச்சிங் இருந்தால் பெனிஃபிட் அதிகம் என கூறுகிறார்கள். ரியாலிட்டி செக். இப்போதைக்கு இணையத்தில் வரும் எல்லா தகவலும் அஃபிஷியல் இல்லை. எனவே டிஎன் ஸ்கூல் எஜுகேஷன் வெப்சைட், அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், ட்ரஸ்டட் நியூஸ் சேனல் இவைகளை நம்ப வேண்டும். சிஎம் விஜய் அவர்கள் எடுத்ததாக கூறப்படும் இந்த அதிரடி நடவடிக்கை உண்மையிலே கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? அல்லது இது வெறும் வைரல் செய்தியா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.